இல்ல அவரு ரெண்டாவது சுற்றே பேசுறீங்க, ரெண்டாவது சுற்று பேசுறீங்க. ரெண்டு விஷயம் தான். நீட்டை பத்தி பேசினா நான் திருப்பி எவ்வளவு நாளும் பேசலாம். நீட்டை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன். மாநிலம் இதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. மாநிலங்களுக்கான உரிமைகளை அடிப்படையில் நீங்க விருப்பப்படக்கூடிய மாநிலங்கள் நடத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய கொள்கை. ஈவன் அஇஅதிமுகவுடைய கொள்கையும் அதுதான். அதை மாற்றி அன்றைக்கு கட்டாயமாக தலையில் திணித்தது பாஜக. திணிக்கப்பட்ட போது இங்கே ஆட்சியில் இருந்தது அஇஅதிமுக. நான் திருப்பியும் பலச சொல்றதா நினைக்காதீங்க. நியூஸ் 18 சொல்லதிகாரம் மிக அறிவார்ந்த ஒரு விவாதம், பலரும் பார்க்கக்கூடியது. அதனால நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் தேடி தேடி பதில் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் திருப்பி அடுத்தது சொல்ல வேண்டியிருக்கு. பல்வீர் சிங் வழக்கில் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் டக்குன்னு தேடிட்டேன். நீங்க அமுதா ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது என்ன ஆச்சுன்னு சொன்னீங்க. ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது, மாநில அரசு அவரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு. அவருடைய சஸ்பெண்டை ரிவோக் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு. ஒன்று அமுதாவினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ சஸ்பெண்ட் பண்ணது மாநில அரசு, இன்னைக்கு ரிவோக் பண்ணியிருக்கிறது ஒன்றிய அரசு. தனிநபர் ஆணையத்தின் அடிப்படையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. தி கேஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருநெல்வேலி. ரைட். ஸோ இதுவும் நடந்திருக்குங்கிறத நாங்கள் வந்து தெளிவுபடுத்தின ஒன்று. இப்போ நான் திருப்பி என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா இவங்க யாருமே பதில் சொல்ல. நீங்க அப்படி இணக்கமாக போய் ராஜதந்திரத்தோடு பெற்று வந்த ஒரு 5 நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நிதி எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு இதே ஓபிஎஸ் அவர்கள் தான் குற்றம் சாட்டினார். ராஜதந்திரத்தோடு நீங்கள் நிதி பெற்றிருந்தால் ஏன் அவர் குற்றம் சாட்ட போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலே இல்லை. ஒரு 5 விஷயத்தை பின் பாயிண்டா நான் இப்ப சொல்றேன்ல, ராஜதந்திரத்தோடு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாதுன்னு கலைஞர் தடுத்து வைத்திருந்தார். பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்து வைத்திருந்தார். ஹிந்தி திணிப்ப கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தார். ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு தடுத்து வைத்திருந்தார். சிஏஏ தடுத்து வைத்திருந்தார் கலைஞர். நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நீங்க தடுத்து வைத்திருந்தது அல்லது கொண்டு வந்ததுன்னு ஒரு 5 தோழர்கள் யாராவது ராஜதந்திரத்தோடு நாங்கள் இதை பெற்றோம்னு சொன்னா எனக்கு ஏற்றுக்கிறது என்ன மாற்றுக்கிறதும் இல்ல. மகிழ்ச்சியா நான் வாழ்த்துக்கள் சொல்ல போறேன். தமிழ்நாடு நலனுக்காக நீங்களும் பணியாற்றுறீங்க. சொன்னீங்க கலைஞர் தடுத்து வச்சிருந்தது பொது சிவில் இல்ல, பொது சிவில் சட்டம். எஸ், பொது சிவில் சட்டத்தை அன்னைக்கு தடுத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், நீங்க அப்படி என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அப்படி ஏதாவது சொல்லணும்ல. அப்படி எதையுமே சொல்லாம பொத்தாம் பொதுவா நீங்க போற போக்கில் பேசுறது இருக்குல்ல. இதே ராமர் கோயில் இப்பொழுது திறக்கப்பட்ட போது இதே கேபி முனுசாமி தான் சொன்னார். என்ன சொன்னாரு? ராமர் கோயில் விவகாரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு மறைந்த எங்கள் பொதுச் செயலாளரின் நிலைப்பாடு. மறைந்த முதலமைச்சர் பொதுச் செயலாளருடைய ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு என்ன? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் தான் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. நீங்க அதனால நீங்க எல்லா இடத்துல சரி முத்தலாக் தடை சட்டம் ஒன்னு சொல்லிடுறேன். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அஇஅதிமுக என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த திமுகவும் இந்தியா கூட்டணியும் ஒருமித்த குரலில் நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களில் ஒலிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்களவையில் ரவீந்திரநாத் வானலாவ புகழ்கிறார், முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரிக்கிறார். மாநிலங்களவை அஇஅதிமுக உறுப்பினர்களுக்கு ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்றே தெரியவில்லை. அன்றைக்கு இருந்த மாநிலங்களவையினுடைய மூத்த அஇஅதிமுக உறுப்பினர் ஒருவர் சொன்னார், ஒரு என்ன சார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடியவர் எங்களுக்கு நீங்க இதை பேசுங்க இதை பேசாதீங்க என்று செக்ரட்டரியேட்டில் இருந்து எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அவர் சொல்றபடி நாங்க பேச வேண்டி இருக்கிறது என்று அவர் அன்னைக்கு சொன்னாரு. இது எல்லா பத்திரிகையிலும் ஆவணங்களாக வந்திருக்கிறது. இதுதான் உங்களுடைய ராஜதந்திரம்.